Hello everyone, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லீகல் அண்டர் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஆப்ளிகேஷன்ஸ் தட் வில் மேக் குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. குவாசி கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கான்ட்ராக்ட் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். பட் கான்ட்ராக்ட்டுக்கான எசென்ஷியல்ஸ் எதுவுமே வந்து இதுக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபர், அக்செப்டன்ஸ் அந்த மாதிரி வந்து இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுக்கான குவாசி கான்ட்ராக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏங்கிற பர்சனால் பிங்கிற பர்சனுக்கு ஒரு அன்ஜஸ்ட் பெனிஃபிட்ஸோ இல்லை அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட்டோ வந்து நடந்திருக்கணும். இப்படி நடக்கும்போது ஏ ஹேஸ் தி ரைட் டு ரீஎம்பர்ஸ் தி மணி ஃப்ரம் பி, அதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்ட். அண்ட் அதே சமயத்தில் பியுமே வந்து பவுண்ட் டு பே ஏ. 68 to 72 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து இந்த குவாசி கான்ட்ராக்டோட டீல் பண்ணுது. ஃபஸ்ட்டு செக்ஷன் 68 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளைம் ஃபார் தி நெசசரி சப்ளைடு டு அ இன்காம்பிட்டன்ட் பர்சன். அதாவது ஒரு பிங்கிற ஒரு இன்காம்பிட்டன்ட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லூனிட்டிக்காக இருக்கட்டும், மைனராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இன்காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட் பர்சன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு பின்னு எடுத்துப்போம். அவங்களுக்கு வந்து ஏங்கிற பர்சன் ஒரு நெசசரிஸை வந்து சப்ளை பண்ணுறாரு அவங்களுக்கு. ஸோ இப்படி சப்ளை பண்ணும்போது ஏ ஹேஸ் தி ரைட் டு ரீஎம்பர்ஸ் ஃப்ரம் பிஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் பி இஸ் ஆல்சோ பவுண்ட் டு பே. இதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்ட். இந்த மாதிரி ஒரு நெசசரிஸை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போதே இதில் வந்து ஆஃபர் இல்லை, அக்செப்டன்ஸ் இல்லை, கன்சிடரேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இட் ஃபார்ம்ஸ் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் விச் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். அண்ட் இதன் மூலிமா வந்து ஏ கேன் கிளைம் ஃப்ரம் பிஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதுதான் வந்து செக்ஷன் 68 வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 69 ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மணி பெய்டு டியூ பை அனதர். அதாவது இதில் வந்து மொத்தம் 2 எசென்ஷியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் இருக்கணும் அண்ட் அனதர் வந்து ஒரு பவுண்ட் பை லா பர்சனாக இருக்கணும். இந்த பவுண்ட் பை லா பர்சன் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணாமல் இருந்திருக்கணும். அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆஃப் தி சேம் வந்து பே பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லீஸுக்கு விடுறாரு பிக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. பட் இந்த லீகல் ஆப்ளிகேஷன் வந்து ஏ கிட்ட தான் இருக்குது. பட் ஏ வந்து பே பண்ணாமல் விட்டுறாரு. டியூ டு டிஃபால்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து அவங்களோட லீஸ் போயிடும். இப்போ ப்ராப்பர் டேமேஜ் வந்து பிக்கு தான் நடக்க போகுது. ஸோ பி என்ன பண்ணுறாரு, அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து பிஏ வந்து பே பண்ணிடுறாரு. யூ இஸ் அன் இன்ட்ரெஸ்டட் பர்சன். இங்கே வந்து பவுண்ட் பை லா வந்து ஏ தான். ஸோ B can claim that tax amount from A. இதுதான் வந்து செக்ஷன் 69. செக்ஷன் 70 obligation of a person who is enjoying the benefits of non-gratuitous act. அதாவது இதுக்கான எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏங்கிற பர்சன் வந்து லாஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும் ஆர் சம்திங்கை வந்து டெலிவர் பண்ணியிருக்கணும் பிங்கிற பர்சனுக்கு. இது வந்து ஒரு நான் கிராட்டிடியூஸான ஆக்டாக இருக்கணும். அண்ட் மூணாவது பிங்கிற பர்சனுமே வந்து இதை வந்து இந்த பெனிஃபிட்ஸை வந்து என்ஜாயுமே பண்ணியிருக்கணும். இப்படியெல்லாம் ஆகும்போது இட் வில் பவுண்ட் அண்ட் பிகம் அ குவாசி கான்ட்ராக்ட். இப்போ ஏ கேன் கிளைம் பேமெண்ட் ஃப்ரம் பி அண்ட் பி இஸ் ஆல்சோ பவுண்ட் டு பே. அண்ட் இதுதான் வந்து செக்ஷன் 70. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாமோதராவ் முதலியார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டேங்க் ஒன்று இருக்குது. இப்போ அந்த டேங்கை வந்து ரிப்பேர் பண்ணோம்னா கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியுமே வந்து பெனிஃபிட் ஆகும் அண்ட் ஏங்கிற பர்சனோட ப்ராப்பர்ட்டியுமே வந்து பெனிஃபிட் ஆகும். இப்போ வந்து கவர்மெண்ட் டிசைட்ஸ் டு ரிப்பேர் தி டேங்க்கு ஆன் நான் கிராட்டிடியூஸ் பர்பஸ். இந்த நாலேஜ் வந்து அந்த ஏங்கிற பர்சனுக்குமே இருக்குது. அண்டு கவர்மெண்ட் வந்து அந்த டேங்கை வந்து ரிப்பேரும் பண்ணிடுறாங்க. இதனால் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியுமே வந்து பெனிஃபிட் ஆகுது அண்ட் ஏங்கிற ஏ பர்சனோட ப்ராப்பர்ட்டியுமே வந்து பெனிஃபிட் ஆகுது. நவ் த கவர்மெண்ட் கேன் கிளைம் ஒரு பார்ட் ஆஃப் தி காஸ்ட் அமௌண்ட், அந்த ரிப்பேர் ஆனதில் ஒரு பார்ட் ஆஃப் தி ஒரு போர்ஷன் அமௌண்ட்டை வந்து ஏங்கிற பர்சன்கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 71 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ். அதாவது இப்போ ஒரு பியோட குட்ஸை வந்து ஏ வந்து ஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா ஏ ஹேஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் தட் குட்ஸ். ஒரு பெய்லிக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதெல்லாமே வந்து ஒரு ஃபைண்டர் ஆஃப் தி குட்ஸுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை வந்து ஒரு டியூ கேரோட அவர் வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் அதை வந்து அவர் ரிட்டர்னும் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு அவரோட கேர்லெஸ்னால ஏதாவது ஒரு குட்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா அதுக்காக அந்த ஃபைண்டர் வந்து ஓனருக்கு வந்து காம்பன்சேட்டுமே பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த கூட்ஸை வந்து ஒரு சேல்மே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கூட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியல, உண்மையான ஓனரை வந்து அவரால் ஃபைன் பண்ண முடியலன்னும் போது அவரால் வந்து அந்த கூட்ஸை வந்து சேலும் பண்ணலாம். ஆர் அனதர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்போ அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அவர் வந்து திருப்பி கொடுக்குறாரு. பட் அந்த ப்ராசஸ்க்கான ஃபீயை வந்து அந்த ஓனர் வந்து பே பண்ண மறுக்கிறாரு அப்படின்னும் போதோ இல்லை அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து
ஃபைன் பண்ண முடியாத சிச்சுவேஷன், ஓனர் ஃபைன் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இப்போ அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப குறையுது ஆர் டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த ஃபைண்டரை வந்து அந்த கூட்ஸை வந்து சேலும் பண்ணலாம். லாஸ்ட்லி செக்ஷன் 72 அன்ஜஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்டர் மிஸ்டேக். அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு ராங்ஃபுல் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்தாலோ ஆர் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மிஸ்டேக்கன்லி ரிசீவ் பண்ணியிருந்தாலோ he is bound to return back. அதுதான் வந்து செக்ஷன் 72. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஜாயிண்ட்லி சிக்கு வந்து ஒரு ₹100 பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி இருக்குது. அப்படின்னும் போது ஏ வந்து அந்த மொத்த ₹100 வந்து சிக்கு பே பண்ணிடுறாரு. இந்த நாலேஜ் இல்லாத பி திரும்பவுமே வந்து சிக்கு ₹100 பே பண்ணிடுறாரு. நவ் சி வந்து ஒரு ராங்ஃபுல்லி ஒரு பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் பிகம்ஸ் அன் குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் பி ஹேஸ் தி ரைட் டு ரிகவர் தி ₹100 ஃப்ரம் சி அண்ட் சி ஆல்சோ பவுண்ட் டு பே ₹100 டு பி. இதுதான் வந்து செக்ஷன் 72 ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த வீடியோவில் நம்ம குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன அண்ட் செக்ஷன் 68லேருந்து 72 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் குவாசி கான்ட்ராக்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லீகல் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடிஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன், செக் இட் அவுட். பாய் பாய்.